Praise the Lord, hallelujah. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2024 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. சோத்திரம் 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 சோத்திரம். ஹalleluya. நன்றியோட சோத்திராண்டவரே, நன்றியோட சோத்திராண்டவரே. கர்த்தருடைய கிருபையினால் இந்த ஆகஸ்ட் மாதத்தோட முதல் 8 நாள் கர்த்தர் காப்பாற்றின கிருபையை நினைத்து கொண்டு கர்த்தரை துதிப்போமா. கரம் பிடித்து ஆரோக்கியத்தோடு நடத்தின கர்த்தருடைய அற்புதத்துக்காக நன்றி செலுத்துவோமா. கடந்த ஒரு வாரம் கர்த்தர் நம்மளை அற்புதமா முதல் 8 நாளும் கர்த்தர் நம்மளை நடத்தின கர்த்தருடைய அற்புதத்துக்காக நாம் தேவனை துதிப்போமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீரே எங்களை காப்பாற்றினது, நீரே எங்களை நடத்தினதப்பா. அப்பா, நேற்று முடிந்து எங்களை காப்பாற்ற நம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திராண்டவரே ஸ்தோத்திரம். நேற்று ராத்திரியில் நல்ல தூக்கத்தை தந்த ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காக சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆரோக்கியமாக பலத்தோடு எங்களை எழுப்பதற்காக சோத்திரம் ராஜா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இன்று காலை வேளையிலும் எங்களை கரம்பிடித்து கதாவே வெற்றியோடு நடத்த போறோம் கிருபைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே, உமைக்கு ஆராதனை, உமைக்கு துதி அப்பா. ஸ்தோத்திரம் ஹால, உமையை துதிக்கிற ஆண்டவரே, உமைக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகத்தின் கடைசி பரியந்தம் வரையும் உங்களுடனே இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். இன்று காலை வேளையிலும் எங்களை ஜெயத்தோடு நடத்த போறோம் கிருபைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. நாங்க போகிற இடங்களில் எல்லாம் எங்களை ஒரு அற்புதமா மாட்ட போறோம். உங்களுடைய கிருபைக்காக நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே. 86ஆம் சங்கீதம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். என் தேவனாகிய ஆண்டவரே, உமையன் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தையே என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்துமாவே தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். 17வது வசனம். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னையே தேற்றுகிறதையே என் பகையினர் கண்டு வெட்கப்படும் படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தையே காண்பித்தருளும். ஸ்தோத்திரம். நாம் சேர்ந்து செப்பிப்போமா. கண்களை மூடுவோமா. ஒரு மனமாய் நாம் செப்பிப்போமா. ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கிய தகப்பனே, அருமையான நல்ல காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. எங்களை காப்பாற்றுறதுக்கும் எங்களை நடத்துறதுக்கும் நடத்திய விதங்களுக்காக நாங்களுமே துதிக்கிற ஆண்டவர், உமைக்கு நன்றி செலுத்துகிறப்பா. என்ற காலவேளையில் மெசேஜ் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர் ஆசீர்வதியும். எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் அந்த சூழ்நிலை நடுவில் இருந்து ஒவ்வொருவரையும் விடுவிப்பீராக ஆண்டவர். அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. அற்புத கிரியைகள் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். ஒவ்வொரு மக்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்கள் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெரிய விடுதலைகளை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. அவன் குடும்ப வாழ்க்கையோட தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவர். அவருடைய தனித்தனியாக ஜப குறிப்புகள் வேண்டுதல்களுக்கு கர்த்தர் பதில் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. நோய்களை போதே குணமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும் ஆண்டவரே. சைனசைட்டிஸ் மூலமா பாரப்படுகிறவர்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும் அப்பா. பேலன்ஸோட பிரச்சனைகள் குணமாகட்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தலை சுற்றுகிற மாதிரி அனுபவம் இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. மைக்ரேன் குணமாகட்டும் ஆண்டவரே. ஆமென். இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே ஸ்தோத்திரம். பேக் ஆமென் வெயின்ஸ் நரம்புகள் ஆமென் ஜாமா இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும். ஆமென். ஸ்தோத்திரம். நரம்புகள் கடிப்பட்டு இருக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. கை காலுகள் குணமாகட்டும். ஆமென். முதுகுவலி குணமாகட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. நிறைய அற்புதங்களை செய்கிற கர்த்தர், உமக்கு நன்றி செலுத்துமால் கூடாதான ஒன்றுமே இல்லை அப்பா. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. பிள்ளைகளுக்காக வழிகளை திறக்கும் ஆண்டவரே. அட்மிஷன் கிடைக்கட்டும். வேலையில்லாதவர்களுக்கு வேலை லபிக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஊழியக்காரங்களை ஆசீர்வதியும். பிள்ளைகளை மறுபடியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்கு தேவையான அபிஷேகத்தை, அவருக்கு தேவையான ஞானத்தை, புத்தியை கொடுத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்த கிருபைக்காக நன்றி. உலகமெம்பாடும் ஊழியத்தை சேர கர்த்தர் ஒவ்வொரு போதகருக்காக நாங்கள் செவிக்கிறோம். ஊழியங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அற்புத வழிகளை திறந்து கொடுத்து அவரை வழிநடத்துவீராக ஆண்டவர்.
ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாளை நடக்க போற திருச்சபையின் ஆராதனைக்காக நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்யும். ஜெபத்தை கேட்ட கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். மறந்துடாதே, நாளை காலையிலே 8:15 நம்முடைய திருச்சபையின் ஆராதனை ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. இன்று ஆமென் உங்களால் முடிஞ்சால் ஹல்லேலூயா நீங்கள் நாளைக்கு நடப்போற திருச்சபையின் ஆராதனைக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதற்காக உங்களால் முடிஞ்சீங்கன்னா நீங்கள் உபவசித்துக் கொள்ளுங்கள். நாளை கர்த்தர் ஆராதனை ஆசீர்வதிக்கணும். கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தர் தரணும். ஆமென் ஸ்தோத்திரம். பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் வெளிப்படுத்தணும். ஆமென். அற்புதங்கள் நடக்கணும். அநேக வியாதிகள் பலவீனங்கள் குணமாகணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்ம எல்லாவரையும் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். 2 ராஜா 5ஆம் அதிகாரம் அதோட 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சம் போல் மாறி அவன் சுத்தமானான். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நமக்கு தெரியும் நாகமான் என்பவன் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அவன் பெரிய ஒரு படைத்தலைவனாகி இருந்தது. ஆனா அவனுக்கு ஒரு பெரிய வியாதி இருந்தது. ஆமென் ஸ்தோத்திரம். அவனுக்கு குஷ்டம் இருந்தது. ஆமென். இந்த நாகமான் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா இஸ்ரவேலில் இருந்து ஆமென் ஹல்லேலூயா சிறைப்பிடித்து கொண்டு வந்த ஒரு பாலிக பெண் சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். இவனுக்கு இருந்த இந்த பலவீனத்தை தெரிஞ்ச ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆமென் தன் மனைவிக்கு பணிவிட செய்து கொண்டு வந்திருந்தது. அவள் தன் நாச்சியாரை பார்த்து ஸ்தோத்திரம் ஏன் ஆண்டவன் ஆமென் சமேரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவானானால் ஸ்தோத்திரம் நலமாயிருக்கும், அவருடைய ஆமென் ஸ்தோத்திரம் குஷ்ட ரோகத்தை நீக்கி விடுவாய் என்றான். ஸ்தோத்திரம். இதை கேட்டு நகமான் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நகமான் ஹல்லேலூயா சமரியாவுக்கு கடந்து போனது. ஸ்தோத்திரம். அவன் நினைத்தது நான் கடந்து போகும்போது எலிசா வெளியில வந்து என் தலைமை கைய வைத்து எனக்காக ஊக்கமா ஜெபிப்பார், இப்படித்தான் நினைத்துட்டு கடந்து போனது. ஆனா அவன் எதிர்பார்த்ததோட ஆமென் எதிராக தான் சில காரியங்கள் நடந்தது. எலிசா வெளியில வரல. ஆமென் ஸ்தோத்திரம். நகமான் தலையில கைய வைக்கல. ஆமென். அப்படி அவன் நினைத்த மாதிரி எந்த ஜெபமும் நடக்கல. அப்படியே எலிசா ஒரு வார்த்தை சொல்லிவிட்டது. ஆமென் ஸ்தோத்திரம். போய் அவனோட யோர்தானிலே போய் அவன் ஸ்நானம் பண்ணு, அப்போது குணமாகும் என்று சொல்லிவிட்டேன். ஸ்தோத்திரம். இதை கேட்டா அவன் நகமானுக்குள்ளே கோபம் கொண்டது. ஆமென் ஸ்தோத்திரம். பாருங்க, சில நேரங்கள் நம்ம எதிர்பார்க்கிறதோட எதிரதான் சில காரியங்கள் நடக்கும். ஆனா ஸ்தோத்திரம் நாம் என்ன செய்யக்கூடாது? கோபம் கொள்ளக்கூடாது. பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணும்னா நோய்கள் குணமாகணும் என்றால் ஸ்தோத்திரம் 2 காரியங்கள் நமக்குள்ள இருக்கணும். 1 நமக்குள்ள மனத்தாழ்மை இருக்கணும். 2 நமக்கு ஆண்டவரிடத்தில் என்ன சொல்றாரோ அந்த காரியத்தை நாம் செய்யும்படியாக நல்ல ஒரு அனுசரணத்தை நமக்குள்ள இருக்கணும். நாகமானுக்கிட்ட எலிசா சொன்னது, போய் அந்த ஜோர்தான்ல நீ ஞானஸ்நானம் பண்ணு, அப்போது நீ குணமாகும் என்று சொன்னேன். ஸ்தோத்திரம். ஆனால் ஹல்லேலூயா நகமான் என்ன எதிர்பார்த்துட்டு போனது? எலிசா வெளியில வந்து என் தலையில கைய வைத்து எனக்காக ஊக்கமாய் ஜெபித்து ஏதோ ஒன்று செய்யும், ஏதோ ஒரு காரியத்தை கொடுப்பார் என்று நினைச்சிட்டு இருந்தது. ஆனா அப்படி அதுக்கெல்லாம் எதிர ஆப்போசிட்டா தான் நடந்தது. அவன் வெளியில வராமல் அப்படியே சொல்லிவிட்ட போது இவனுக்கே கோபம் கொண்டது. ஏன் எங்க ஊர்ல நல்ல நதி இல்லையா ஸ்தோத்திரம் என்று நினைத்து திரும்ப போக ஆமென் ஸ்தோத்திரம் தொடங்கினது. உடனடியே தன் கூட இருந்த ஒரு பால்யக்காரன், ஒரு வேலைக்காரன், ஆண்டவரே ஆமென் இந்த நாகமான கிட்ட நீ ஆமென் அவன் நம்ம கிட்ட பெரிய காரியங்கள் எல்லாம் சொல்லவில்லை, இந்த சிம்பிளான ஒரு காரியத்தை மட்டும் தானே சொன்னது. சரி, நாம் இந்த இடம் வரை வந்துட்டேன், ஆனா இது கூட நம்மளால அனுசரிக்க முடியாதா? சரி, நம்ம அதை செஞ்சு பார்ப்போம் என்று சொல்லிட்டு ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா சொன்னது. அதை கேட்டு அந்த ஜோர்தான்ல இறங்கி ஞானஸ்நானம் எடுத்தான். உடனடி அந்த 7 ஆமென் ஸ்தோத்திரம் தடவை ஹல்லேலூயா அவன் முங்கும் போது 7ஆம் தரம் ஹல்லேலூயா அந்த முங்கி அவன் பொங்கும் போது ஹல்லேலூயா அவன் சரீரம் ஒரு ஆமென் ஹல்லேலூயா ஆமென் பாலிக பிள்ளை மாதிரி ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா வாலிப வயசு மாதிரி அவனுடைய சரீரம் சுத்தமானது, மாம்சம் சுத்தமானது. ஆமென் அற்புதமாய் மாறினது. பிரியமானவர்களே, இந்த நாள்களில் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நம்ம இடத்தில் சொல்ற ஒவ்வொரு காரியங்களையும் நம் மனத்தாழ்மையோடு அதை கேட்டு நம்ம அதை அனுசரிக்கும் போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. நம்ம இடத்திலே ஹல்லேலூயா ஒரு சில ஆமென் ஹல்லேலூயா தீர்க்க தரிசனமா நம்மோடு சொல்லும் போது, சில வார்த்தைகள் நாம் கேட்கும் போது கர்த்தருடைய ஆமென் ஊழியக்காரங்க நம்மளோட
பிரசங்கம் பண்ணும் போது இந்த காரியத்தை நம்ம கேட்டு மனத்தாழ்மையோடு அதை கேட்டு அதை ரிசீவ் பண்ணி ஹல்லேலூயா ஆமென் நாம் அதுக்கு கீழ்ப்படிந்து அதை நாம் அனுசரிக்கும் போது ஹல்லேலூயா ஆமென் அந்த அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படும். இந்த வசனத்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாள்களில் நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாகவே நமக்குள்ள மனத்தாழ்மை உண்டாகட்டும். நாம் அனுசரணம் உள்ளவர்களா மாறட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் வெளிப்படும், நம்முடைய எல்லைகள் விரிவா மாறும், நாம் ஒரு மகத்தமா மாறும். We are blessed, we are really blessed, we are permanently blessed and highly favored. God bless you, God bless you, God bless you. Amen.